கஜ்ஜையா வருகிறார் வருகிறார் வருகிறார். இன்னைக்கு என்னப்பா கேஸ்? சார் வருஷம் வருஷம் பொங்கல் வருது. பொங்கல் வந்தா ஜல்லிக்கட்டு வருது. ஜல்லிக்கட்டு வந்தா நிறைய கேஸ் வருது. அதான் இன்னைக்கு கேஸ். யார் வந்திருக்காங்க? நம் நாட்டுல ஜல்லிக்கட்டு நிறுத்த அமெரிக்கா வந்து மிஸ்டர் பம்ப் வந்திருக்கிறார். வர சொல்லு. வக்கீல் பம்ப் வக்கீல் பம்ப் வக்கீல் பம்ப். Doggy, 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 silent up. Doggy, 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 silent up. சார் எனக்கு வந்து ஃபோன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ மாம், டுடே ஐ வாண்ட் பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். மிஸ்டர் பாம்பு, ஜல்லிக்கட்டு ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஜல்லிக்கட்டு டேஞ்சரஸ் பிளே கேம். கோமாதா எங்கள் குலமாதா என்று பாட்டு பாருங்க, ஆனா மாட்டை பிடிச்சி துன்புறுத்துறீங்க. வாட் இஸ் லாஜிக்கல்? வக்கீல் வீராசாமி வக்கீல் வீராசாமி வக்கீல் வீராசாமி. ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஓகே சார். அவரே ஓகே சொல்லிட்டாரு. இல்ல பம்பு, நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்ன ஓகே, அத புரிஞ்சிக்காத நீ ஒரு பேக். சார் என்ன பேக்னு சொல்றா சார் அவரு. வீராசாமி ஏன் அவரை பேக்குன்னு சொன்னீங்க? இவரான கோமாதா எங்கள் குலமாதா என்று நாங்க பசுமாட்டை பத்தி தான் பாடியிருக்கோம். ஆனா நாங்க ஜல்லிக்கட்டுக்கு காளமாட்டை தான் ஆடுறோம். இதை தெரியாம ஜல்லிக்கட்டை பத்தி பேச வந்துட்டான். இவனை பேக்குன்னு சொல்லாம பின்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நான் சொல்லுவாங்க இவரான. ஏ தண்டனக்கா ஏ தண்டனக்கா ஏ தண்டனக்கா. மிஸ்டர் பாம்பு, இவரோட பேக்குன்னு சொன்னது சரிதான். சார் நீங்க என்ன சொன்னாலும் 10 பேர் காளை மாட்டை பிடித்து அழகத்தை பார்த்து இந்த பம்பு சும்மா இருக்க மாட்டான். சார் பம்பு பேசுறது லூசு மாதிரி இருக்கு. எனக்கு கோவம் வந்தா மிதிப்பை ஏறி இவனை ஊருக்கு அனுப்ப இல்லையா ஒரு நாரி. நம்ம பசங்க காளை மாட்டை அடக்கிறது சித்திரவதைன்னு சொல்லுறான். ஆனா வெளிநாட்டுல மாட்டை ஓட விட்டு கத்தியால குத்துறாங்களே, அது மட்டும் சித்திரவதை இல்லாம பின்ன அது ஆசீர்வாதம் ஆயிடுவான. நோனோ இவனால காளை மாட்டை பிடித்து அழகத்தை பார்த்து என்னால சகிக்க முடியாது. ஜல்லிக்கட்டு எங்கள் வீர விளையாட்டு. இவரான விவசாயிகளுக்கு கைத்தட்டு கைத்தட்டு. சவுண்ட் சர்க்கு மாஸ்டர் சவுண்ட் சர்க்கு மாஸ்டர் சவுண்ட் சர்க்கு மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் சவுண்ட், இது ஒண்ணு பேச்சு போட்டி கிடையாது, இது கோல். ஒழுங்கா பேசு. என்னடா பப்பு, உனக்கு என்ன தைரியம்? ஜல்லிக்கட்டு பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க பட்டியலே இருந்தாலும் மாட்டுக்கு புல் வைக்கோல் போட்டு பசியை போக்குறோம். மாட்டுக்கு வெயில் இருந்தாலும் பட்டகை கட்டி இருக்க செய்கிறோம். வருஷம் திருவிழா நடத்தி மாட்டுக்கு பூஜை செய்கிறோம். சாமி மாதிரி பார்த்துக்கிறோம். உனக்கு என்ன கலாபம் இருக்கா? இவனுக்கு இருக்கிற மாட்டையே அடிச்சு சாப்பிடுற சோறாக்கி கரையாட்டி இருக்கிற உனக்கு என்ன கலாபம் இருந்தா இப்படி பேசுவ? உனக்கு ரோச்சாதான் சோறு, எனக்கு ஒழுங்காதான் சோறு. மாட்டை அடைக்கிறது எங்களோட மரபு. அதை யார் கலக்கணும் மனம் பம்பே. கேட்டீங்களா இவரான? we want ஜல்லிக்கட்டு. அதை தடுக்க வந்தா கெட் அவுட். ஜல்லிக்கட்டு நடத்தினா மாடு வெயில்ல ஓடும், மாடு தடுத்து போகும். அவன் அம்மாக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அதனால ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. எல்லாம் லூசா சுத்துதே. இவரான நீங்க சொன்னது தீப்பா இல்ல விவசாயிகளுக்கு போய் தாப்பா? நாங்க கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடத்திய தீர்வோம் சிறப்பா. இல்ல தம்பி, அந்த மாட்டை கேட்டு விடுங்க. ஐயோ வீரசாமி, இந்த மாட்டை அடக்குங்க, இதை காப்பாத்துங்க. எல்லாரும் ஓகே தானே? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் ஓகே தானே? யாருக்கு எதுவும் ஆகல? ஐம் சோ சாரி.
பாத்தீங்களா, ஜட்ஜாயாவே தீர்ப்ப சொல்லிட்டாரு. வாங்க இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நம்ம ஊர்ல போய் சிறப்பா நடத்தலாம்.